அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை முரட்டு மல்லனை சொல்லால் வென்றது. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு டெல்லியில் இருந்து அதிசூரன் என்னும் மல்லன் ஒருவன் வந்து, என்னை வெல்லக்கூடிய மல்லன் நாட்டில் இருந்தால் அனுப்பவும் என்று சவால் கூறினான். அந்த முரடனை கண்ட ஆஸ்தான மல்லர்கள் நடுநடுங்கி மௌனமாயிருந்தார்கள். உடனே தென்னகத்தின் தன்மானத்தை காக்க தெனாலிராமன் எழுந்து நின்று அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். மறுநாள் மல்யுத்த மேடைக்கு தெனாலிராமன் வந்ததும், அதிசூரன் என்னோடு இந்த நோஞ்சானா மல்யுத்தம் செய்து வெல்லப் போகிறான் என்று ஏளனம் செய்தான். அதற்கு ராமன், மல்லனே, நீ மல்யுத்தம் செய்வது வெறும் முரட்டுத்தனமாகவா அல்லது மல்யுத்த சாஸ்திரப்படியா? மல்யுத்த சாஸ்திரம் படித்திருந்தால் நோஞ்சான் கூட வெகு சுலபமாக எந்த முரடனையும் ஜெயித்து விட முடியும் என்றான். மல்யுத்த சாஸ்திரம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று தெரிந்து இருந்தும் அதை தானும் படித்திருப்பதாக மல்லன் கூறவே, தெனாலிராமன், அப்படியானால் நான் மல்யுத்த முறையில் சில கைவரிசைகளை காண்பிக்கிறேன். அவற்றிற்கு சாஸ்திரப்படி என்னென்ன பொருள் என்று முதலில் கூறு, பிறகு நீ யுத்தம் செய்யலாம் என்றான். சரி என்று வேறு வழியில்லாமல் சம்மதித்தான் அதிசூரன். உடனே தெனாலிராமன் குதித்தெழுந்து ஆத்திரத்துடன் அதிசூரனின் கை விரல்களை மடித்து முஷ்டியாக்கி தன் மார்பில் குத்தி, பிறகு 2 கைகளையும் தோள்வரை தூக்கி விரித்து காண்பித்துவிட்டு, பிறகு இடது கையின் ஆள்காட்டி விரலால் கழுத்தை சுற்றியவாறு செய்து வலது கையால் இடுப்பு உயரத்தில் கவிழ்த்து காண்பித்துவிட்டு அவனுடைய ஒரு கையை ஆட்டியும் காண்பித்து, இதற்கு என்ன பதில் என்று கேட்டான். அதற்கு திருவென விழித்த அதிசூரன் மறுநாள் வந்து சொல்வதாக கூறிச் சென்று இரகசியமாக டெல்லிக்கு திரும்பி ஓடிவிட்டான். அதை அறிந்து வியந்த கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை நோக்கி, ராமா, மல்யுத்த சாஸ்திரப்படி நீ செய்து காட்டிய கைவரிசைகளின் பொருள் என்ன என்று வினவினார். அதற்கு ராமன், அரசே, அது ஒன்றும் மிகவும் பிரமாதமானதல்ல. நான் உன்னிடம் மல்யுத்தம் செய்தால் நீ என்னை குத்தி கொன்று விடுவாய். நான் 2 கைகளையும் விரித்து கொண்டு கழுத்து முறிபட்டு மல்லாந்து விழுவேன். அப்படி நான் இறந்துவிட்டால் என் மனைவி மக்களை யார் காப்பாற்றுவது என்றுதான் அதற்கு பொருளாகும். அவனோ திகைத்து ஓடிவிட்டான். டெல்லியிலிருந்து வந்த மிருக சக்தியை தென்னகத்தின் புத்தி சாதுரியம் வென்றுவிட்டது என்று சொல்லி சிரித்தான். சபையும் சிரித்து மகிழ்ந்தது. இந்த கதையின் நீதி, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி மாணவர்களே.